ஹாய். ப்ளூ இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து லைட் ஹவுஸ் ஏறுறதுக்காக வந்திருக்கான். நான், அவங்க அம்மா, ப்ளூ எல்லோரும் சேர்ந்து லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பயங்கரமான வெயில். அவங்க அம்மா ப்ளூவை தூக்கிட்டு ஜாலியாக மேலே வராங்க. ஃபஸ்ட் டைம் அவர் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் தெரியல. க்ரீன் கலர் ஃப்ளோர் இதான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அந்த 2 பேர் மேலே திடீர்னு இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு வெளிச்சம் வரவும் அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. என்னடா இது, இந்த பக்கத்தில் இவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்குறோமா? என்ன இது கடலா? அஜிச்சோ, இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, இந்த பக்கமும் கடலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. கம்பியை பிடிச்சிட்டு விடவே இல்லையே. அந்த கண்ணை பாருங்கள், எப்படி எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் விட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இவ்வளோ உயரம் வந்ததெல்லாம் பெரிய விஷயம். இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான விஷயம், அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப நேரமான ஸ்ட்ரீட். அதெல்லாம் நினச்சி பயப்படவே இல்லை. நம்ம பார்த்ததை நம்ம குழந்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க. ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு காலை நம்மளால் நேராக கூட வைக்க முடியாது. அதில் ஏறி சைடில் திரும்பி அப்படியே மேலே வந்துட்டாங்க. மேலே வர வரையும் எனக்கும் பயம். ஆனால் தம்பி அவங்க ப்ளூக்கு பயம் இல்லைப்பா. என் ஒய்ஃப்க்கு சுத்தமாக பயமே இல்லை. எனக்கு தான் பயங்கர பயம். ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் முடியல. இருந்தாலும் வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவருக்கு மேலே வந்ததும் ஒரு சிரிப்பு. அப்புறம் ஃபேமிலி பிக் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி கேமராக்கு எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து காரைக்கால் லைட் ஹவுஸ்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்க்குறது அசோக் ரெசிடென்சி, அந்த சைடில் 2 கார்னிவல் போட்டிருக்காங்க. நான் ப்ளூவை தூக்கி வச்சுட்டு பார்க்குறேன். அவனுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஹைட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. பார்த்துட்டு இது என்ன இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம் போல இருக்கு, இது என்ன இவ்வளோ இடத்துலேருந்து எல்லோரும் சின்ன சின்ன மனுஷங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். நல்ல காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கும் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் அந்த சைடில் இருந்தாலும் சின்ன சின்ன பயம் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. நம்ம அங்கே பக்கத்தில் கம்பி பக்கத்தில் கொண்டு போனால் கயிறு இறுக்கி பிடிச்சிட்டு விடவே இல்லை. நான் கீழே தூக்கி போட்டுருவான், பயமுறுத்துவான், பயந்தா அழுவாங்க அப்படின்லாம் பார்த்தேன். கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. எப்படி ஒரு ப்ளசன்ட் மெமரி. அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். எப்போ இவன் இங்கே தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சு தூக்கி போட்டுருவான்னு பயமுறுத்துறானே. நான் மேலே எட்டி காட்டவும் அவர் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக எட்டி பார்க்குறாருன்னு. சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சுற்றி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. போட்டுறாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் எங்கள் மேடம் வந்து பக்கத்தில் இவர் மேலே தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு இவனை விட இன்னும் ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அப்போது பார்த்துட்டு நாங்கள் அதெல்லாம் இறங்கல. அவங்களுக்கு ஸ்டெப்ஸில் பிடிக்கும். திருப்பி வரப்போ நான் தூக்கிட்டு வந்தேன். அவங்க வந்து ஏன்டா இப்போ என்ன கீழே இறக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வேகமாக பிடிச்சிட்டு சூன்னு பயமுறுத்தி வேகமாக இறங்கி வந்தேன் நான். அது அவர் பயப்படுற மாதிரி இல்லவே இல்லை. எனக்கு ஜாலி தான்டா, நீ தூக்கி போடு, அங்கே தூக்கி போடு, இங்கே தூக்கி போடு, மேலேருந்து கீழே கூட தூக்கி போடு, எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக நான் அவனை தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்தது செப்பல்லாம் போட்டு பக்கத்தில் இருக்கிற பூச்செடியெல்லாம் காமிச்சு. ஆனால் நம்ம வீட்டிலே மரம் இருந்தாலும் வெளியில் வந்து பூச்செடியெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் பசங்களாம் சர்க்கஸ் விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே போகணும், அதில் விளையாடணுன்னு கையை காமிச்சிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு தடவைக்கும் செகண்ட் தடவை பாருங்கள் கீழே பிடிச்சிக்கிட்டாரு.
என்னை விட்டுறாதரான்னு கதறிட்டார். கீழே வாங்க பாருங்கள் எப்படி பிடிச்சி இழுத்துக்கிறாரு பாருங்க. அப்படின்னு சொல்லி பயம் அவனுக்கு. அப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் வெளியில் வந்தோம். லைட் ஹவுஸ்லேருந்து வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு பின்னாடி ஒரு பையன் காரில் விளையாண்டுட்டு இருந்தான். காரில் ஏற்றலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் குழந்தைக்கு வயசு பத்தாது, நீங்களும் ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி வாக் எடுத்து நேராக பீச் போகலான்னு பார்த்தோம். அங்கே போய் தண்ணியில் இறங்குறதுக்கு முன்னாடியே போலீஸ் அங்கேருந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்தோம். இவர் கீழே உட்காந்து பொறுமையாக கடல் அலையை பார்த்துட்டு ஒவ்வொரு அலைக்கும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக வந்து மோதுற அலைக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் முடியும் பிடிங்கி எடுத்துட்டார். அப்புறம் என்னால் தாங்க முடியல. சரி ஏந்திரி வா வெளில அப்படின்னு நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கிட்டு திருப்பி கடல் அலையெல்லாம் காமிச்சு அவருக்கு நான் குதிரை மாதிரிலாம் ஓடி அங்கே திசை திருப்பி கொஞ்சம் என் முடியை காப்பாற்றிக்கிட்டேன். அப்புறம் திருப்பி கார்னிவல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த பீச்சுக்கு போக முடியல. சரின்னு கார்னிவல் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மா கிட்டே போனோன்னு சினிங்கனார். அம்மா கிட்டே அழைச்சிட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் இவர் ஜெயிண்ட் வீல்லாம் இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு என்னடா இது பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அப்புறம் அப்படியே சுற்றி நடந்து பக்கத்தில் 2 கார்னிவல் இருந்துச்சு. ஒரு கார்னிவல் போய் பார்த்துட்டு வந்தோம். ஒன்று இட் இஸ் ஓகே, இன்னொன்றும் இட் இஸ் நாட் ஸோ எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. போய் பார்க்கலாம் அப்படின்னு இவர் எப்படி இருந்தாலும் ரைடு எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதில் வந்து ஃபஸ்ட் ரைடு தான் இவரோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு ரைடு, ஃபன் ரைடு. இதில் போயினாவது பயப்படுவாங்கன்னு பார்த்தா ஐயோ கொஞ்சம் கூட பயம் இல்லையே. அது இல்லாமல் என் ஒய்ஃப் வந்து அந்த ஆப்ரேட்டரை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி போயிட்டு டேய் தம்பின்னு நிறைய தடவை கூப்பிட்டு பார்த்தாங்க. அந்த தம்பி திரும்பவே இல்லையா. இப்போ பாருங்கள் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட டேய் தம்பி, அவன் திரும்பவே இல்லையா. இப்போ சொல்கிறாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். இவங்க உடனே நான் வந்து குழந்தைய தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ வேணாங்க அடப்பாவிகளா, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க அந்த ரைட் போனாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படி வெளியில் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப பயம். அதனால் நான் எந்த ரைடும் போகல. அவங்க பிரேக் டான்ஸ் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக கலர் லைட்டெல்லாம் இருக்கவும் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டார். அப்புறம் காளான் சாப்பிட்டுட்டு இவருக்கு ஒரு பீஸ் காளான் கொடுத்ததும் பல்லே இல்லை பக்கம் எப்படி சாப்பிட்றோம் பாருங்கள். நம் மென்று அதுக்காக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது காளான். அப்புறம் ஒய்ஃப் போன அந்த பிரேக் டான்ஸ் அவங்க ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஆனால் எக்ஸைட்டடாக இருந்துச்சா அப்படின்னா மரண பீதியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. ஏன் நம்மளே சொந்த காசை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து நம்மளை அச்சுறுத்துற மாதிரியான ஒரு விளையாட்டை விளையாடணும்னு எனக்கு இன்னும் புரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் போகிறதெல்லாம் விருப்பமா? இல்லை நீங்களும் இந்த மாதிரி தான் சொந்த காசில் சூனியம் நம்மளே வச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து இது எல்லோருமே என்ஜாய் பண்ணி தான் போகிறீங்களா, இல்லை எல்லோரும் ஏறுறாங்க இது சுற்றுது அதனால் நானும் ஏறுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏறுவீங்களா? இது சம்மந்தமாக உங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் அவங்கள பார்த்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பீதியில் கத்துற மாதிரி, அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு அவங்க பீதியில் கத்துறாங்களா இல்லை எப்படி என்ன பண்ணுறாங்க, வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆகி தான் இருக்கும். ஏன்னா கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த வீடியோ இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் பேர் பண்ணிங்க. கண்டிப்பாக ஒப்பீனியன் சொல்லுங்கள் இந்த ரைடு பற்றி. ஓகே.